வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகலான்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சர்வே சீரிஸ் பார்ட் 4 தான். ஸோ ஆமாம் கைஸ், இத்தனை வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிருங்க மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே. இதுதான் நம்ம வீடு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வேர்ல்டில் கட்டினா அதே வீடு தான். பார்ட் 3ல் போன டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மாப் ஃபார்ம் கட்டியிருந்தோம். ஸோ ஆனால் அந்த மாப் ஃபார்ம் மட்டும் கட்டல, ஆனால் வர வீடியோவில் கட்டிடுறேன். வந்துட்டு நம்ம வில்லேஜ் கைஸ், எங்கள் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது லூட் பெருசாக இல்லை, வில்லேஜஸ் மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி. இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன டைம் ஸ்ப்ரூஸில் கட்டியிருப்போம். அதாவது ஓக்கும் ஸ்ப்ரூஸும் யூஸ் பண்ணி கட்டியிருப்போம். இந்த பக்கம் ஓக்கும் டார்க் ஓக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். டார்க் ஓக்கை யூஸ் பண்ண வேண்டியது அப்போ என்கிட்ட ஸ்ப்ரூஸ் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இவன் தான் நம்ம புது ஃப்ரெண்டு. இவனுக்கு இன்னும் பேர் வைக்கல, எதாவது நல்ல பேராக சொல்லுங்கள், வச்சிடலாம். ஓகே, மரம் வெட்ட போகும்போது கிடச்சான். ஓகே, ஸோ வந்துட்டு இதான் டார்க் ஓக்கு. நம்ம ஒரு 2000 பிளாக் கிட்ட தள்ளி போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் ஓகேவா. ஸோ ஓகே, இதான் நம்ம ஸ்டோரேஜ் ரூமு. இது வந்துட்டு வேல்யூபிள் ஐட்டம்ஸு. இது வந்துட்டு மாவு கிட்டேருந்து கிடச்சது. அப்புறம் சில உள் டை அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இது உட்டு சம்மந்தப்பட்டது. இது வந்துட்டு டேர்ட்டு. ஆமாம், டேர்ட்டுமே தனி செஸ்ட்டே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏதாவது இப்போது ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட் எதாவது பண்ணுறோன்னா அதான் படம். ஓகே, இது வேணாம், டூரிஸ்ட் தான் இது இல்லை. இது வந்துட்டு ஃபார்மிங் ஐட்டம்ஸு. இதில் வந்துட்டு எதுவுமே இருக்காது, அதுலேயும் எதுவும் இருக்காது. இதில் வந்துட்டு உட்டு இது என்னது அதான் பிளாக்ஸ் தான். ஸோ ஸ்டோன் அதுன்னு. இந்த பாலிஷ் டீப்லேட் வந்துட்டு எதுக்கு எடுத்தனா, அதான் மாப் ஃபார்ம் கட்டுறதுக்கு தான். ஓகே, ஸோ கூலி சீக்கிரம் கட்டிடலாம். ஓகே, ஸோ வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். மைனிங்னோடனே இது டைமண்ட் கிடச்சிது, 20 டைமண்ட் கிடச்சிது. எப்படியோ மைண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். இது ஸ்டார்டிங்க்கு இது ஓகே தான், பட் இருந்தாலும் இன்னும் தேவைப்படும். போகலாம், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஓகே மக்களே, ஸோ வந்துட்டு இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் கட்ட போகிறோம். ஆமாம் கேஸ், அப்புறம் ட்ரைலண்ட்டு கிடச்சிது. போன டைம் கிடச்சதுல ஏதோ இது மைனிங் இந்த வுட்டு பெயிண்ட் போடும்போது கிடச்சது நம்மளும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் கிடச்சிது. இவன் இருந்தால் அடித்தா கிடச்சிருச்சு. என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் பெட்ராக்கில் 35% இருக்குது அவன் ட்ராப் ரேட். அவன் கேஸ் இது பெட்ரூமு இப்போ கட்டினதுனால பெருசாக இது பண்ணல, இருக்கட்டும். அதை 35% ட்ராப் ரேட் இருந்ததுனால எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இந்த திருப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், இதான் ஃபார்மிங். ஸோ என்ன ஒரு ஐடியானா, இங்கே சென்டர் பிளாக் இருக்குல்ல, இது வந்து 25x25 இது பிளாக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இது சென்ட்ரு பாயிண்ட்டு அதுலேருந்து ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி கட்டி, அந்த ஃபவுண்டெயின்லேருந்து அப்படியே தண்ணி போய் ஃபார்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இது பண்ணலான் இருக்கேன். ஸோ ஓகே மக்களே, நான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டெயினுக்கான தேவையான ரிசோர்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் மக்களே. அவ்வளோதான் பிளாக்ஸு. இந்த ஸ்டோன் பிரிக் லேயர்ஸு, அப்புறம் வாலு, அது பிரிக்ஸு, அவ்வளோதாங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு அங்கேருந்து 2 பிளாக் தள்ளி 3வது பிளாக்கில் இப்படி 3 பிளாக் வைக்கணும். அதுக்கடுத்து கார்னரில் ஒன்று, இங்கே 3, அதே மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதாங்க, சின்ன மாதிரி தான். அதுக்கடுத்து சென்ட்ரலில் 3 பிளாக் வைக்கணும். 3 பிளாக் வச்சுட்டு ஸ்டோன் ஸ்டேர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து தலைகீழே வைக்கணும். இப்படி இந்த மாதிரி வைக்கணும் கைஸ். அவ்வளோதான். இப்போதைக்கு நான் டெம்பரரி பிளாக் போட்டு மேலே வைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பிளாக் கரெக்டாக இருக்கணும். வச்சுட்டு இந்த வால் இருக்குல்ல, பிரிக் வால், ஸோ அதை வந்துட்டு வைக்கணும். ஏற முடியாதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வைக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக அவ்வளோதான், முடிஞ்சு. வாட்டர் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சா? ஸோ இப்போ இங்கே ஊற்றி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லை மேலே வச்சிடலாம். ஓகே, மேலே வச்சு பார்ப்போம். இது ஓரளவுக்கு இருக்குது, பரவாயில்ல. மேலே வச்சு பார்ப்போம். இப்போதைக்கு பண்ணுற ஃபவுண்டைன் வந்து சிம்பிளாகவே பண்ணுவோம். ஃபியூச்சரில் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா இருக்குது, இது அப்படியே விட்டுடலாம். இப்போ காமிச்சிருந்தோம்ல அவ்வளோ டேட் இருந்துச்சுன்னு. அது எப்படின்னா, இந்த இடம் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு சும்மா தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு நானே ஃபுல்லாக பண்ணேன்னா, ஸோ இங்கே தான் வீடு கட்டலான் இருந்துச்சு முன்னாடி. சரி இங்கே கட்டுவோம், மலையை பார்த்து, அப்புறம் வில்லேஜ் முன்னாடி இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னேன். இங்கேயும் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இதையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சேர்ந்துருச்சு டேட்டு. ஸோ அப்புறம் இந்த ஃபார்மிங் இடத்துக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் நான் தான் பண்ணேன்னு. இது ரொம்பவே குட்டியாக ஒரு இடம் மாதிரி இடம் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, சரி இங்கே பண்ணலான்னு. அதனால தான். ஸோ ஓகே, இப்போ நான் போய் ஷவல் எடுத்துகிட்டு வரேன். ஓகே மக்களே, கிடச்சாச்சு. ஸோ இந்த ஷவல் எப்படின்னா, இந்த சென்ட்ரு பிளாக்லேருந்து ஃபுல்லாக மைன் பண்ணணும். அது தண்ணி அங்கேருந்து அப்படியே வர்ற மாதிரி இப்படி மைன் பண்ணோமா. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டோன் பிக்கெட்ஸ் வச்சு மைன் பண்ணிச்சா, அவ்வளோதான். இந்த மாதிரி அப்படியே தண்ணி போகும். இந்த மாதிரி 4 பக்கம் பண்ணிட்டு வரேன் மக்களே, முடிஞ்சிச்சு. ஸோ ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் இப்போ வந்துட்டு இந்த ஸ்டோன் இங்கே வச்சுருந்தேன். அதாவது மொத்தமாகவே ஃபவுண்டெயின் ஒரு பிளாக் தள்ளி இருந்துச்சு. அது சென்டர் இல்லை போல், சென்டர் வந்து தப்பாக வச்சுருந்தேன். இங்கே ஒரு பிளாக் தண்ணி வராமல் இருந்துச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மொத்த ஃபவுண்டெயினையும் அப்படியே ஒரு பிளாக் தள்ளி வச்ச மாதிரி. ஓகே, அதை முடிச்சாச்சு. ஸோ இப்போ நல்லா இருக்கா? இப்போ வந்துட்டு ஃபுல்லாக விழுந்து விடணும். ஸோ அதுக்கு நான் போய் ஹோ எடுத்துகிட்டு வரேன் மக்களே. இப்போ வந்துட்டு ஹோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு கோல்டன் ஹோ, ஏதோ நெதர் போட்டலாம், ரூயிண்ட் போட்டலில் கிடச்சிது. ஆமாம், இங்கே இந்த இடத்துக்கு வரும்போது அப்படி ரூயிண்ட் போட்டலில் கிடச்சிது. அதனால் இது வந்துட்டு அன்பிரேக்கிங் 3 இருக்காமல் என்னால் நான் வந்து பார்ப்பேன்.
ஒரு குட்டி பிரச்சனை என்னென்னா இந்த இடத்துலலாம் மறுபடியும் டேட்டாக ஆரம்பிச்சிடுது. ஏன்னா தண்ணி இங்கே வரைக்கும் வரல போல். ஸோ அதனால் இதுக்கு ஒரு சென்டர் பிளாக் கண்டுபிடிச்சி அங்கே தண்ணி ஊற்றணும் போல். சரி நான் ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன் மக்களே. அவ்வளோதான் மக்களே, ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதாவது இந்த சென்டர் பிளாக்கு ஊற்றினேன். ஆனால் இங்கே இந்த ரெண்டு பக்கம் மறுபடியும் ரேயாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த 2 பக்கமும் வச்சாச்சு. ஆனால் இந்த கடைசி பிளாக் இருக்குல்ல, ஸோ இங்கேயும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள். வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த 4 பக்கமும் அந்த மாதிரி பிளாக் வச்சோம்னா நல்லா இல்லை. ஸோ இந்த 4 பக்கமும் வாட்டர் பிளாக் வச்சோம்னா நல்லா இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன். 3 இடத்துல வச்சுட்டு பண்ணாச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கிராப்ஸில் தான் நடணும். அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஏதோ மாற்றி மாற்றி வச்ச பேட்டர்ன், அதாவது ஒரே கார்ப்பாக்காமல் மாற்றி மாற்றி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வளரணும்னாங்க. ஸோ அதனால் ஒரு ஒன்று மாற்றி வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு போய் கிராப்ஸில் எடுத்துகிட்டு வரேன். ரெடி. ஸோ வந்துட்டு சிக்கன் இல்லை, அதை நினச்சிக்காதீங்க. பொட்டேட்டோ ஃபஸ்ட்டே. சரி பொட்டேட்டோ இல்லை நம்ம வீட்டே போடலாம். வீட் சீட்ஸ் அந்த சீட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோ ஃபுல்லாக வீட் சீட்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு கேரட்டு கேரட்டு. இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக கேரட்டு. அடுத்த ரோ ஃபுல்லாக என்ன ஒன்று வளர்ந்துருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு பீட்ரூட் சீட்ஸு. இது ஃபுல்லாக பொட்டேட்டோ. இந்த மாதிரி போட்டோமா, இந்த மாதிரி மறுபடியும் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். நான் வந்துட்டு வரேன். ஓகே. இந்த பீட்ரூட் சீட்ஸ் மட்டும் காலியாயிருது, பரவாயில்ல, நம்ம இருக்கிறத போடுவோம். அந்த இடம் ஃபுல்லாக அந்த பாட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து ஆரம்பிக்கிறோம். பொட்டேட்டோவும் காலியாயிரும் போல். வீட்டு மட்டும் ஃபுல்லாக போட்டு வரேன். உங்களுக்கு இது முடிஞ்சு இது ஃபுல்லாக வீட்டை வச்சுட்டேன். ஆனால் இதுக்கே கொஞ்சம் லைட்டாக 2-3 பிளாக் பக்கத்தில். ஓகே. ஸோ இது ரெண்டு பார்ட்டையும் அடுத்தடுத்த ஹார்வெஸ்ட் முடிஞ்சக்கப்புறமா தான் ஃபுல் பண்ண முடியும். ஓகே. ஸோ அவ்வளோ நமக்குள்ளே இது இப்போ வந்துட்டு ஐயோ என்ன கானில் பண்ணணும் தெரியாமல் வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரெஞ்சிங் வைக்கலான் இருக்கேன். ஸோ டார்க் ஓக்கில் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம், பண்ணிட்டு வரேன். ஓகே. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். செட் ஆகலைன்னா சொல்லிடுங்க, மாற்றிடலாம் அப்புறமேட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே தண்ணி இருக்கா, என்னடா காப்பர் பிளாக் இருக்குது, சரி அதை விடுங்க. இப்போ இங்கே தண்ணி இருக்கா, நம்ம உள்ளே போகும்போதும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் வந்துட்டு இப்போ ஏதாவது கிராப்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே விடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இதில் ஒரு ஸ்லாப் வச்சு விட்றலான்னு இருக்கேன். டார்க் ஓக் ஸ்லாபே வச்சுக்கலான்னு இருக்கேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரியே செட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதேமாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு வரேன். ஓகே மக்களே, வச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு கிராப்லாம் வளர்ந்துருக்கு. இப்போ என்னென்னா அதாவது லைட் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பண்ணிட்டு வரேன். இதை மக்களே நம்ம ஐடியா. ஸோ என்னடா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ என் ஐடியா தான். நல்லா இல்லை சொல்லுங்கள், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்ம ஃபார்மிங் முடிஞ்சு அடுத்தடுத்த வீடியோவில் இது ஃபுல்லாகவே கவர் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே. பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு பிடிக்கலன்ற காரணத்தையே கமெண்ட்டில் போட்டு அப்புறம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் மாற்றிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.